அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவாசகத்தை பற்றி தொண்டை மண்டல ஆதீனத்தின் சைவ சித்தாந்த பயிற்சி சான்றிதழ் பெற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவனருள் அருணை சி. கோபால் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டு மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதை. ஹரஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறைவனது வற்றாத பெரும் கருணையினாலே இன்று மணிவாசகர் அருளிச் செய்த திருவாசகம் என்கின்ற ஒரு தலைப்பிலே அடியேன் பேச விழைகின்றேன். திருவாசகத்திலே முதலாவது தலைப்பிலே மணிவாசகர் சிவபுராணம் என்கின்ற அந்த தலைப்பிலே திருப்பெருந்துறையிலே அருளிச் செய்த அந்த பாடல் 95 வரிகள் கொண்டதாக விளங்குகின்றது. இதிலே 658 பாடல்கள் இருக்கின்றன. இதிலே நமச்சிவாயம் வாழ்க, அந்த இறைவனது நாமத்தையே முதலாவதாக ஒரு பதிகத்திலே வைத்து பாடிய பாடல் உலகத்திலே வேறு எங்குமே இல்லை. நமச்சிவாயம். நமச்சிவாயம் என்பது இறைவனுடைய ஸ்தூல மந்திரம். சிவாய நம என்பது இறைவனுடைய சூட்சும மந்திரம். ஆக இறைவனுடைய ஸ்தூல மந்திரத்தையே முதலாவதாக வைத்து நமச்சிவாயம் வாழ்க. இதில் 658 பாடல்களில் வாழ்க என்பது 6 முறையும், வெல்க என்பது 5 முறையும், போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி என்று போற்றி என்பது 8 முறையும், ஆக 6 முறை வாழ்க, 5 முறை வெல்க, 8 முறை போற்றி என்று 658 பாடல்கள் இருப்பதை சூட்சமாக உணர்த்தக்கூடியதாக இந்த சிவபுராணத்திலே இந்த பாடல்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு சமயத்திலே திருக்கைலாயத்திலே பூதகணங்கள் உமையொரு பாகனை சூழ்ந்து நின்று வணங்கி, நீங்கள் அருளிச் செய்த ஆகம நூல்களின் கருத்துக்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் என்று கேட்கின்றார்கள். அருட்பெருங்கடவுளாகிய சிவபெருமான், நீங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உத்தரகோச மங்கைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அங்கே எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அங்கு நான் ஆகம நூல்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கூறுவேன் என்று சொல்லுகின்றார். அவர் சொன்னவாறே வேதிய வடிவிலே உத்தரகோச மங்கைக்கு சிவபெருமான் செல்கின்றார். பூதகணங்கள் அனைத்தும் சிவபெருமானுடைய ஆகம கருத்துக்களை அக்கறையுடன் செவிமடுத்து கேட்கின்றன. தங்களுடைய சிந்தையிலும் அவற்றை பதித்துக் கொள்கின்றன. அப்போது தேவேந்திரன் விண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கின்றான். பூதகணங்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கென்றே தேவேந்திரன் அவ்வாறு அழகாக உலா வருகின்றான். அவனுடைய வஞ்சக வலையிலே ஒரே ஒரு சிவகணம் சிக்கிக்கொண்டது. தன்னுடைய சிந்தனையை சிதறவிட்ட காரணத்தினால் அந்த தேவேந்திரனுடைய வஞ்சக வலையிலே ஒரு சிவகணம் சிக்கிக்கொள்கின்றது. அந்த சிவகணத்திடம் சிவபெருமான், என்னுடைய வேதங்களினுடைய மந்திரத்தினுடைய உரையினை நீ கவனிக்காமல் இந்திரன் உலா வந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நீ இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து உலக இன்பங்களிலே இன்புற்று வாழ்வாயாக என்று கூறுகின்றார். இறைவன் அளித்த அந்த தண்டனைக்கு வருந்திய அந்த சிவகணம், இறைவனே, எனது தவற்றினை நீங்கள் பொறுத்தருள வேண்டும். மனித பிறப்பெடுத்து பந்த பாசங்களிலே சிக்குண்டு துன்பப்படப் போவதை என்ன எனது உள்ளம் நடுங்குகின்றது. உங்களை மறந்து வாழவும் என்னால் இயலுமா? அருள் கூர்ந்து அடியேனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றது. அருள் உருவான கருணையே உருவான இறைவனும் மனம் கலங்க வேண்டாம், மண்ணுலகிலே நீ மனிதனாக பிறந்தாலும் எனது நினைவு உனக்கு இருக்கும், உன்னையும் நாம் ஆட்கொள்ள வருவேன் என்று சொல்லுகின்றார். சிவகணமும் சிந்தை மகிழ்கின்றது. அந்த சிவகணம்தான் மணிவாசகராக திருவாதவூர் என்கின்ற திருத்தலத்திலே சம்புபாத இருதர் என்னும் சிவனடியாருக்கும் சிவஞானவதி என்னும் அவர்தம் துணைவியாருக்கும் மகனாக நீண்ட தவம் இருந்த காரணத்தினாலே மகனாக அவதரிக்கின்றார். அப்படி எல்லாம் வல்ல இறைவனது பெரும் கருணையினாலே அருள் கணிந்து பிறப்பிடித்த தம்முடைய மகனுக்கு வாதவூரான் என்னும் திருப்பெயரை பெற்றோரிட்டு மகிழ்ந்து வளர்த்து வருகின்றார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த செல்வன் வாதவூரான் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி
ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கி பலரும் அவனை சான்றோன் என்று பாராட்டுகின்ற அளவிலே வளர்ந்து வருகின்றார். அப்பொழுது பாண்டிய நாட்டை அரிமர்த்தனன் என்னும் மன்னன் ஆண்டு வருகின்ற பொழுது வாத ஊராரை பற்றிய செய்தி கேள்விப்பட்டு வாத ஊராரை அழைத்து வந்து அந்த வாத ஊராரை தன்னுடைய அமைச்சரவையிலே சேர்த்து கொண்டார். தென்னவன் பிரமராயன் என்னும் சிறப்பு பெயரையும் சூட்டுகின்றார். அவருக்கு முதலமைச்சராவதற்கு அவருடைய விருப்பத்தை கேட்கின்றார். அப்பொழுது மணிவாசகர் மிகவும் யோசிக்கின்றார். நாம் தினமும் திருவாதூரிலே இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரையும் வணங்கி வருகின்றோமே. அப்படி இருக்கும் பொழுதே இந்த வழிபாட்டுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுவிடுமோ என்று யோசிக்கின்றார். பிறகு இரவெல்லாம் யோசனை செய்து பார்த்து, சரி, நமக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கும் பொழுது நாம் இன்னும் மிக எளிதாக இறைவனை தரிசிக்கின்ற வாய்ப்பு ஒரு முறை அல்ல, ஒரு நாளைக்கு 2 முறை வணங்க முடியும் என்கின்ற மனதை திடப்படுத்தி கொண்டு அவர் அந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கின்றார். அவ்வாறு அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு அந்த அமைச்சர் பதவியில் சிறிதும் தொய்வில்லாமல் குற்றம் குறைவில்லாமல் செய்து வருகின்ற காலத்திலே தான் அவர் மன்னன் தனக்கு குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பொருளை அதை திருப்பெருந்துறையிலே கோயில் கட்டுவதற்காக இறைவனது திருவருளால் அதை செலவிட்டு பிறகு திருப்பெருந்துறையிலே அந்த இறைவன் குரு தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்த பொழுது அந்த இறைவனுடைய மந்திரத்திலே இரும்பை காந்தம் இழுப்பது போல அந்த இறைவனிடத்திலே ஐக்கியமாகி அந்த இறைவனிடத்திலே அவருக்கு ஆசீர்வாதம் ஏற்பட்டு சிவபுராணத்தை அப்பொழுது பாடுகின்றார். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று அழகாக பாடுகின்றார். இமைப்பொழுது கூட என்னுடைய நெஞ்சிலே நீங்காதவன் தாழ்வாழ்க என்று பாடுகின்றார். அதாவது இமைக்கின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்று சொல்வார்கள். இமைக்கின்ற பொழுது கூட தன்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவனுடைய தாழ்வாழ்க என்று பாடுகின்றார். இந்த 2வது வரியை படித்த பொழுதுதான் அந்த தன்னுடைய மத போதனையை பரப்புவதற்காக அந்த ஜியு போப் என்ற ஆங்கிலேயர் அந்த 2வது வரி உலகத்திலே வேறு எங்குமே இமைப்பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காதவன் தாழ்வாழ்க என்ற வரி இல்லை என்று சொல்லி இந்த தமிழினுடைய பெருமையும் சிவபுராணத்தினுடைய பெருமையும் அறிந்து கொண்டு இந்த திருக்குறள், நாலடியார் மற்றும் இந்த சிவபுராணம் அனைத்தையும் தனது வயதான காலத்திலே அவர் மொழிபெயர்த்து தன்னுடைய கல்லறையிலே ஒரு தமிழ் மாணவன் என்று பதிக்க சொல்லி ஆணையிடுகின்றார். அதாவது ஒரு தமிழனாக இருந்து அந்த சிவபுராணத்தை படிக்கும் பொழுதுதான் இது முழுமையடையும், இந்த இறைத்தன்மையை முழுமையாக உணர முடியும் என்று அழகாக அவர் உரைக்கின்றார். இந்த மணிவாசகர் 32வது வயதிலே இறைவனுடைய திருவடி சேர்ந்து தில்லையிலே ஐக்கியமாகின்றார். எனவே ஏற்கனவே அந்த சிவபுராணம் பாடும் பொழுது 32வது வரியிலே மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் என்று அழகாக பாடுகின்றார். இப்படி ஆகிய அந்த சிவபுராணம் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இதிலே திருப்பெருந்துறையிலே 21 பதிகங்களையும், தில்லையிலே சிதம்பரத்திலே 24 பதிகங்களையும், உத்தரகோசமங்கை என்று சொல்லப்படுகின்ற உலகத்திலே முதலாக தோன்றிய சிவன் கோயில் ஆலயத்திலே நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிகத்தையும், திருவண்ணாமலையிலே திருவெம்பாவை திரு அம்மானை என்று சொல்லப்படுகின்ற 2 பதிகங்களையும், திருக்கழுக்குன்ற பதிகம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கழுக்குன்றத்திலே ஒரு பதிகத்தையும், திருத்தோணிபுரம் என்று சொல்லப்படுகின்ற சீர்காழியிலே பிடித்த 10 என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிகத்தையும், திருவாரூரிலே திருப்புலம்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிகத்தையும் பாடியிருக்கின்றார். இவ்வாறாக மணிவாசகர் 51 பதிகங்களிலே மிக சிறப்பாக பாடுகின்றார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமுமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று 84 லட்சம் யோனிபேத உயிர்களாக பிறவிகள் தொடர்ந்து பிறந்து வருகின்றன என்று அழகாக பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபிறப்பின் உள்ளார் சிவனடிக்கையில் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லும் பொழுது இந்த பாட்டினுடைய பொருள் உணர்ந்து சொல்லுகின்றவர்
ஓதுகின்றவர், பதிகம் பாடுகின்றவர்கள் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அழகாக பாடுகின்றார். எனவே இந்த சிவபுராணத்தை பாடி நாமும் அந்த மணிவாசகர் சொல்வதைப் போல அந்த சிவபுரத்தின் உள்ளே சென்று அந்த சிவனை தரிசனம் செய்து சிவனடிக்கீழ் பல்லோரும் போற்றுகின்றவாறு நாம் பணிந்து வணங்குவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த அடியார் பெருமக்களை வணங்கி நான் நன்றி தெரிவித்து பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.